மனம் திரும்பு. முதல்ல என்ன செய்ய? முழு இருதயத்தோடு என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்துல திரும்பு. எதெல்லாம் விலக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யணும்? விலக்குன்னு சொல்லுகிறான். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், தேவன் விரும்பாதவைகள், தேவனுக்கு எதிரானவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கிறதுனாலே உன் வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இவைகளை விலக்கு என்று சொல்லுகிறான். தேவன் எப்போ உன் எதிரியின் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார், உன் சத்துருவின் கையிலிருந்து எப்பொழுது நீ விடுவிக்கப்படுவாய்னு சொன்னா, விலக்கப்பட வேண்டியவைகள் விலக்கப்பட்டாக வேண்டும். ஒவ்வொன்றாய் சொல்லுகிறான். அஸ்ரோத்தை விலக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விலக்கு என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்தார்கள். ஒரு பூரண அர்ப்பணிப்பு, அதை தான் எதிர்பார்க்கிறான். தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? பூரணமாய் உங்களை அர்ப்பணியுங்கள். ஏன் நெருக்கம் வந்தது? ஏன் போராட்டம் வந்தது? ஏன் யுத்தம் வருகிறது? ஏன் பிரச்சனைகள் வருகிறது? ஏன் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்னு சொன்னா, தேவனை விட்டு விலகி போய் இருக்கிறார். மீகா 2:4 சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை விட்டு விலகி போய் இருக்கிறாய். உன் வாழ்விலே போராட்டங்கள். சகரியாவின் தீர்க்க தரிசனம் அப்படியே 100க்கு 100 அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. சகரியா 12:12 வாசிக்கிற போது சொல்லுகிறான், ஒரு புலம்பலின் சத்தம். வாழ்க்கை ஆனந்த களிப்பா மாறணும்னா தேவனிடத்திலே திரும்பு. எரேமியா 29:13 அப்படி சொல்லுகிறது, தேவனிடத்திலே திரும்பு. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தா தேவனிடத்திலே திரும்பு. தேவன் தான் உன் ரட்சகர், தேவன் தான் உன் மீட்பர், அவர் தான் உனக்காய் சிலுவை சுமந்திருக்கிறார். இயேசுவினிடத்திலே திரும்பி வா. ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார். எரேமியா சொல்லுகிறான், வாசியுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். ஆண்டவரை தேடுகிற அனுபவம், தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம். உன் பிரச்சனை மாறணுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு.